வணக்கம். ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் உங்களின் வழிகாட்டி. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஜோதயாத்தே. ஓம் ஆதித்யாய சோமாராய அங்காரகாய புதாய குரு தேவாய சுக்ராய சனீஸ்வராய ராகு கேதுவே நமோ நமோஸ்துதே. இப்போ நம்ம பார்க்க போகிறது வார பலனை பற்றி. நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 13ஆம் நாள். இன்று கிருஷ்ணபட்சம் சங்கடகர சதுர்த்தி நாள். அதாவது விநாயகருக்கு வணக்கத்தை தெரிவிச்சுட்டு இந்த நாளில் இருந்து வாரப்பலன் உங்களுக்கு போட போகிறேன். சங்கடகர சதுர்த்தி அன்று மூல நட்சத்திரம். இன்று நாள் தொடங்கி ஒரு வாரம், ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரை. சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் முடியும். மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் தொடங்கி உத்திரட்டாதி மீனராசியில் முடியக்கூடிய இந்த வாரம் நம்ம 12 ராசிகள் கொண்ட அனைவருக்கும் எப்படி இருக்கு நற்பலன். நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, உஷாராக பயணம் செய்யக்கூடியது, நற்பலன், முன்னேற்றம், தொழில் அமைப்பு எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடியது நம்ம ராசிகளுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த நாள் அமிர்த யோகமும் சித்த யோகமும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சாதகமான ஒரு வெற்றியை காணக்கூடிய வாரமாக அமையப்போகுது. இந்த அமையக்கூடிய நாள் அதாவது 26/5/2024 நாள். இன்று தொடங்கி 1/6/2024 நாள் முடியக்கூடிய இந்த வாரம் நல்ல நற்பலன். குருவோட ஆதிக்கத்திலேயே தொடங்குகிறோம். அதாவது தனுசு ராசி மூல நட்சத்திரம் குருவோட வீட்டில் இருந்து நம்ம தொடங்கி முடியும் போதும் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் குருவோட வீட்டிலேயே முடிக்கிறோம். நம்ம ஆரம்பமே குரு இல்லாமல் நம்ம எதுவும் இல்லை இல்லையா? எதுவாக இருந்தாலும் குரு அப்படிங்கிறவர் உபதேசம் தரக்கூடிய வாத்தியார், ஆசிரியர். அதாவது நாம் பிறந்து வந்தோம்னா அம்மான்னு சொல்லக்கூடிய தாய் சொல்லி கொடுத்தாதான் நம்ம அம்மா அப்படிங்கிறது கூப்பிடுறோம். இந்த மாதிரி எல்லா விதத்திலையுமே நம்ம ஆசிரியர் தேவைப்படுறார். எல்லாத்துக்கும் நம்ம கற்றுக்கக்கூடியது. நானே வளர்ந்தேன், நானே கற்றுக்கிட்டேன், நானே டேலண்ட் ஆனேன் அப்படின்னு யாருமே ஒருத்தர் சொல்ல முடியாது. ஒரு குரு இருந்தால்தான் அவங்க முன்னேற்றத்துக்கு வாய்ப்புகள் சேரும். அந்த குரு இல்லைன்னா நம்ம தடுமாறிக்கிட்டு இருப்போம் இல்லையா? அம்மான்னு சொல்லக்கூடிய முதல் வார்த்தை சொல்லக்கூடிய ஆ என்ற எழுத்துக்கே அந்த ஆசிரியர். அதிலிருந்து ஆரம்பம். பிறந்து விழுந்து நாம் பேசக்கூடிய வார்த்தை, அதிலிருந்து ஆரம்பம். நம் வாழ்க்கை முடியும் வரை நமக்கு ஆசிரியர் தேவைப்படுறாரு. நம்ம யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்க கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. அது மாதிரி இந்த வார பலன்ட்டு நான் தொடங்கிறது குருவோட ஸ்தானத்திலேயே தொடங்குறேங்க. அன்பும் அறிவாற்றலும் கொண்ட நம்ம மேசராசி நண்பர்களே, இன்று நாள் நம்ம ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்து தனுசு வீட்டில் இருப்பதால்
உற்சாகத்துடன் இந்த வாரம் தொழில் உங்களுக்கு அமோகமான லாபத்தை கொடுக்கும். சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் செய்யக்கூடிய நாளாகவும் வாரமாகவும் அமையும். ஞாயிறு திங்கள் நம்ம தனுசு வீட்டில் இருந்தாலும் அடுத்து செவ்வாய் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் மகரத்தில் சந்திரன் உட்கார்ந்திருப்பார். மகரத்தில் சந்திரன் உட்காரும்போது நம்மளுக்கு 10ஆம் இடம் லாபஸ்தானம், தொழில் ஸ்தானம், இந்த ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய தொழில்னால லாபம் வந்துடும். அந்த லாபம் சுப விரயமாக மாறும். நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்கலாம், இல்லை வண்டி வாகனம் வாங்கலாம், பூமி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் வெற்றியை தேடித்தரும். அடுத்து வியாழக்கிழமை சனிக்கிழமை நாள், வியாழன் வெள்ளி சனி 3 நாளும் நம்மளுக்கு தொழில் அமைப்பு நல்லா இருக்கான்னு பார்த்தோம்னா, வியாழன் வெள்ளி மெயினாக லாபஸ்தானத்தை பெறக்கூடிய நேரம் இது. அப்போ தொழில் செஞ்சது லாபம் அப்படின்னு 11ஆம் இடம் சந்திரன் கும்பத்தில் உட்காரும்போது செல்வாக்கு பெருகக்கூடியதாகவும் அதில் முன்னேற்றத்தை காணக்கூடியதாகவும் இருக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கொஞ்சம் தடைப்படுத்தும். உடல் உபாதையில் சிக்கலாக இருக்கக்கூடிய வயிற்று பிரச்சனை, பதட்டம், முதுகுத்தண்டு வலி இருக்கக்கூடியது வைத்தியத்துக்கு கட்டுப்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பார்வை நமக்கு குறைவாக இருப்பதால், அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு உக்காந்திருந்தாலும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்குன்னு பார்க்கும்போது குறைவாக இருக்கிறதுனால வைத்தியம் செஞ்சாலும் அதை சரி பண்ண முடியாமல் தள்ளிக்கிட்டே போகும். அதை நம்ம உஷாராக கவனமாக இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அந்த மாத்திரை மருந்து சாப்பிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ராசிக்கு 12ஆம் இடம் மீனத்தில் சனிக்கிழமை சந்திரன் இருப்பார். அப்போ விரயத்தில் இருக்கும்போது நம்ம ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் நம்மளுக்கு வலுவு, அதாவது செவ்வாய் பகவான் என்றாலே ரத்தோட்டம், அந்த ரத்தோட்டம் கோபம், டென்ஷன் ஆகக்கூடியது அன்று நாள் வரும். கொஞ்சம் நிதானத்தோடு இருந்தால் நன்மை ஏற்படும். மற்றபடி குற்றம் குறை அப்படின்னு சில சொந்த ரீதியாக வரும். அது பெருசாக எடுத்துக்காம உங்கள் வழி என்னவோ அதை போயிட்டே இருங்க, யாருக்காகவும் பயந்துக்காதீங்க. ஆண்களுக்கு குறைபாடு அப்படின்னு பார்த்தோம்னா தொழிலில் கொஞ்சம் எதிர்ப்புகள் இந்த மாதிரி வரும். உஷாராக கவனமுடன் இருக்கவும். வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும். பெண்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். வீட்டில் கொஞ்சம் சிரமம், அலைச்சல் ஏற்படுத்தும், உபாதைகள் கொடுக்கும். குழந்தைகள் ஸ்பெஷல் கிளாஸ் இப்படி போகிறவங்களுக்கு +2 +1 10th இந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் போகிற பிள்ளைங்களுக்கு குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. பார்வை கொடுக்கும். ஏன்னா வாக்குஸ்தானத்திலேயே குரு உக்காந்து இருக்கிறதுனால நல்ல நன்மை ஏற்படுத்தும். அதே போல் குழந்தைகள் லீவில் இருக்கிற குழந்தைங்க ஓடி விளையாடும் போது, வண்டியில் போகும்போது, சைக்கிளில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ஓடி விளையாண்டுக்கிட்டு இரத்த காயம் வாங்கிக்காதீங்க. உஷாராக இருக்கவும். இந்த வாரம் மேச ராசிக்கு தெய்வ அனுகிரகம் வாராகி தேவியை வணங்கி வாருங்கள். இதில் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி என்பதால் மாலை நேரத்தில் அருகம்புல் மாலை போட்டு வணங்கி வாருங்கள். அடுத்து திங்கட்கிழமை இரவு அல்லது செவ்வாய்க்கிழமை
காலையாக இருந்தாலும் வாராகி அம்மனுக்கு 5 நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வாருங்கள். இந்த வாரம் உங்களுக்கு வாராகி அம்மன் துணை கொண்டு இருப்பார்கள். அதே போல் இந்த வாரம் நம்மளுக்கு அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி வர்றதுனால வெள்ளிக்கிழமை நாள் 7 சனி, அஷ்டமச்சனி இப்படிங்கிறது இல்லைன்னாலும் நம்ம மேசராசிக்கு இப்போ இல்லை. இருந்தாலும் சனி திசை நடப்பவர்கள் காலபைரவருக்கு போயிட்டு 8 நல்லெண்ணெய் தீபம் அகல் விளக்கில் ஏற்றி அர்ச்சனை செய்து வாருங்கள். சஷ்டி விரதம் இருப்பவர்கள் தாராளமாக சஷ்டி விரதம் இருந்தால் நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த வாரம் நற்செய்தி வந்து சேரும். மேசராசிக்கு வாராகி தேவி இந்த வாரத்தை வணங்கி வந்தாலே அம்மன் அருள் நிச்சயம். அடுத்து தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்ட நம்ம ரிஷபராசி நண்பர்களே, ஆரம்பிக்கும் போதே அலம்பலப்பாரு அப்படின்ன மாதிரி தொடங்கின ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமம் உஷாராக இருக்க வேண்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் கொஞ்சம் நிதானத்துடன் இருந்தால் நன்மை. ஏன்னா சந்திராஷ்டமம் 2 நாளைக்கு இருக்கும். அவசரப்பட்டு எதுவும் காரியம் செய்யாதீங்க. நல்லது செய்கிறதா இருந்தாலும் 2 நாள் தள்ளி போடுங்க. கவனமுடன் 2 நாள் இருந்தால் நன்மை. அடுத்து வரக்கூடிய செவ்வாய் கிழமையும் புதன்கிழமையும் நம்ம ராசிக்கு 9ஆம் இடத்துல மகரத்தில் சந்திரன் உட்காரும்போது சுறுசுறுப்பு ஊட்டும் நல்ல வரவு, எதிர்பார்க்காத வரவு வந்து சேரும். மனசுக்கு இதமான செயல்களெல்லாம் வந்து சேரும். தொழிலில் முன்னேற்றம் பெருகக்கூடியதாக இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது நம்ம ராசிக்கு 9ஆம் இடம் தொழில் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து ராசிக்கு 10ஆம் இடம் கும்பத்துக்கு சந்திரன் போய் உட்காரும்போது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கும்போது குரு பார்வை இல்லாமல் இருக்கிறதுனால அந்த 10ஆம் இடம் லாபம் கொடுக்கறத அந்த விரை செலவு வந்துடும். வரது ஏதோ ஒரு காரணமே இல்லாத விரை செலவு வந்துடும். அதை நம்ம உஷாராக பார்த்துக்கிட்டாவே நம்ம பணம் சேர்க்கை சேமிப்பில் இருக்கும். இந்த ராசிக்குண்டான நண்பர்கள் அனைவருமே தொழில் ரீதியாக முன்னேற்றம், வேலை வாய்ப்பு தேடுகிறவர்களுக்கு நல்ல பலன் வந்து சேரும். வெளிநாடு வாய்ப்புகள் தேடுபவர்களுக்கு கொஞ்சம் நிதானம் ஏற்படும், ஆனால் கிடைச்சிடும். உடல் ரீதியாக தொந்தரவு அப்படின்னு பார்த்தோம்னா கை கால் வலி முடக்கம் கொடுக்கும், பெரிய அளவுக்கு ஆபத்து கொடுக்காது. அதே போல் ராசிக்கு நம்ம ராசியிலேயே குரு உக்காந்து நல்ல ஒரு திறமை, உஷார்படுத்தக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருந்தாலுமே நம்ம முடிந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறது பரவாயில்ல. பெண்களுக்கு வயிற்று பிரச்சனை கொடுக்கும். திருமண தடை ஆகிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடம் குரு பார்க்கும்போது, அதாவது விருச்சகத்து ராசியை அந்த குரு 7ஆம் இடம் பார்க்கும்போது திருமண தடை ஏற்பட்டு இருக்கிறவங்களுக்கு நற்பலன் வந்து சேரும். அதே போல் ராசிக்கு 5ஆம் இடம் குரு கன்னி ராசியை பார்க்கும்போது புத்திரபாக்கியம் வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறவருக்கு இப்போ குரு பார்வை நம்மளுக்கு நற்பலனை கொடுக்கும். அடுத்து புதிதாக வேலை தொடங்குபவர்கள் முடிந்த அளவுக்கும் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அதுக்கு பார்த்து அட்வான்ஸ் கொடுக்குறதோ பண்ணுறதோ பண்ணிக்கலாம்.
பார்க்க போகலாம், போய் ட்ரையல் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வண்டி வாகனம் வாங்குறவங்க இருந்தாலும் அந்த நாள் போங்க. ஞாயிறு திங்கட்கிழமை வேண்டாம். அதுக்கு ராசிக்கு 11ஆம் இடம் மீன ராசியை சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மீன ராசியில் சந்திரன் இருப்பதால் நம்மளுக்கு வேலை வாய்ப்போ இல்லை லாபகரமாக இருக்கக்கூடியதோ 11ஆம் இடம் வந்து நம்மளுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிதாக முயற்சி செய்பவர்கள் கண்டிப்பாக அந்த சனிக்கிழமை ஒரு நல்ல பொருள் எடுக்கிறதோ இருக்கிறது நல்லது, உற்சாகமாக இருக்கும். இந்த வாரம் வந்து நம்மளுக்கு வழிபாடுன்னு பார்க்கும்போது பாலமுருகனை வழிபாடு பண்ணுறது பரவாயில்ல. ஏன்னா நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை சந்திராஷ்டமம், அதனால் வந்து விநாயகர் சங்கடகர சதுர்த்தி விநாயகருக்கு அருகம்புல் மாலை அல்லது எருக்கம்பூ மாலை போட்டு வணங்கி வாருங்கள். சஷ்டி விரதம் இருப்பவர்கள் மெயினாக விடியற்காலை பூஜை செய்யவும், வாராகி அம்மனையும் வணங்கி வந்தால் நல்லது. பஞ்சமி அதாவது தேய்பிற பஞ்சமி அன்று வாராகி அம்மனை வணங்கினால் நம்ம மன கசப்பில் இருக்கக்கூடியது நிம்மதி ஏற்படும். இந்த வாரம் நம்மளுக்கு சஷ்டி விரதமும் வருது. சஷ்டி விரதம் செவ்வாய்க்கிழமையிலிருந்து புதன்கிழமை காலை வரைக்கும் இருக்குது. அதே போல் வெள்ளிக்கிழமை காலபைரவருக்கு போகிறது சிறப்பான ஒன்று. இந்த ராசிக்குண்டானவர் மெயினாக பாலமுருகனுக்கு கற்கண்டு வைத்து அல்லது பேரிச்சம்பளம் வைத்து வழிபடுவது சிறப்பு. மொத்தத்தில் இந்த ரிஷபராசிக்கு இந்த வாரம் சிறப்பான நாளாக வாரமாகவே அமையும். அடுத்து நிதானமும் தியாகமும் கொண்ட நம்ம மிதுன ராசி நண்பர்களே, ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக ஞாயிற்றுக்கிழமை இன்று சங்கடகர சதுர்த்தி அன்று தொடங்கி 7ஆம் இடம் நம்ம ராசிக்கு 7ஆம் இடம் தனுசு வீட்டில் சந்திரன் இருப்பதால் உற்சாகத்துடனும், கணவன் மனைவி கோபத்தில் பிரிஞ்சிருந்தாலும் பேசாமல் இருக்காங்கன்னாலும் இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. மனஸ்தாபங்களை விட்டு விலகி சந்தோஷமாக பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நாள். ஞாயிறு திங்கள் நல்ல 7ஆம் இடத்தையே பார்க்கும்போது சுகம், திருமணம் தடைப்படுவதற்கு திருமணம் தடை நீங்கி குரு பார்வை நம்மளுக்கு நன்மை என்றாலும் அதை தடை செய்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் குறுக்க போதுவாங்க, அதை உஷார்படுத்திட்டா போதும். ஞாயிறு திங்கள் அடுத்து வரக்கூடிய செவ்வாய் புதன் நம்ம ராசிக்கு 8ஆம் இடம் சந்திராஷ்டமம் வருவதால் ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் மௌனம் கவனமாக இருத்தல் நன்மை. உஷாராக இருங்க. யாரோ ஒருத்தர் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வலுக்கட்டாயமாக பிரச்சனையை கொடுப்பாங்க. சரிங்கன்ட்டு போயிடுங்க, சிரிச்சுக்கிட்டே போயிடுங்க. அதை அப்படியே நிதானப்படுத்திட்டாவே உங்களுக்கு நன்மை. புதிதாக ஏதோ ஒன்று வாங்கலாம், புதிதாக தொழில் ஆரம்பிக்கலாங்கிறது 2 நாள் தவிர்த்துக்குங்க. அடுத்து வரக்கூடிய வியாழன் வெள்ளி நம்மளுக்கு சிறப்பான நாள். என்ன ராசிக்கு 9ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் கும்பத்தில் உட்காரும்போது தொழில் சுறுசுறுப்பு ஏற்படுதும். அதே போல் மனசு ஒரு விதமான அலைப்பாஞ்சிட்டு இருந்த ஒரு கஷ்டம் இப்போ நிதானத்துக்கு வருவீங்க. ராசிக்கு 10ஆம் இடம் மீனத்தில் சனிக்கிழமை சந்திரன் அமர்வதால் லாபம் பெருகக்கூடிய நாளாக இருக்கும். உற்சாகமும் நீங்கள் சிரமப்பட்டது வீண் போகாது. அதே போல் வேலை வாய்ப்பு ரொம்ப தேடிக்கிட்டு இருக்கும், கிடைக்கலங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம்
நம்மளுக்கு கிடைக்கும். சங்கடகர சதுர்த்தி இந்த வாரம் தொடங்குவதால் விநாயகருக்கு முடிந்த அளவுக்கு திருமண தடைப்படுபவர்கள் வெற்றிலை மாலை 11 வெற்றிலை கோர்த்து மாலையாக போட்டு வணங்கி வந்தால் திருமண தடை நீங்கும். சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு குழந்தை பேரு இந்த வாரம் நல்ல செய்தி வந்து சேரும். வாராகி அம்மனை வணங்கி வந்தால் இந்த வாரத்தில் நம்மளுக்கு கடன் தொல்லை, மனக்கசப்பு, வேதனை, சிக்கலாக கொடுக்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க வாராகி அம்மனை வணங்கி வாருங்கள். பஞ்சமி திதி, அதாவது திங்கட்கிழமை இரவு போகலாம், இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை காலையும் போய் வணங்கலாம். நம்ம சூழ்நிலை எப்படியோ அப்படி போய் வணங்குங்க. இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், இந்த நாள் இந்த டைமே தான் நம்ம செய்யணும். புரிஞ்சுக்குங்க, இந்த நாள் இந்த டைமே தான் செய்யணுங்கிறது இல்லை. ஏன்னா வேலையில் போகிறவங்க அந்த டைமுக்குன்னு முடியாது, அதனாலேயே நம்ம மன அலைச்சலுக்கு ஆளாகும். அந்த டைம் போக முடியல, அந்த டைம் போகலன்னு இருக்கிற வேலையும் நம்ம கெடுத்துக்குவோம். அதனால் அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்ம நேரம் தொழில் பார்த்துக்கிட்டு, ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம். அந்த செய்யும் தொழில் தெய்வத்தை பார்த்துட்டு அப்புறம் வந்து பார்த்தாவே தான் தெய்வம் கூட நம்மளுக்கு அருள் தரும். அதை பார்த்து அனுசரித்து போங்க. வெள்ளிக்கிழமை அஷ்டமி வருவதால் பைரவரை வணங்கி வாருங்கள், நன்மை ஏற்படுத்தும். இந்த வாரம் மிதுன ராசிக்கு நல்ல பலன். இந்த வாரத்தில் என்ன தெய்வம் நமக்கு துணை அப்படின்னால் துர்காதேவி அம்மன் தான் நமக்கு துணை. இந்த துர்காதேவியை ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமை முடிஞ்சாலும் போங்க, இல்லை அந்த டைம் முடியலன்னாலும் துர்க்கை அம்மனை அந்த ராகு காலத்தில் மனதில் நினைத்து கொண்டு வணங்கினாலே போதும். கோயிலுக்கு போய் வர்றது டைம் வேலையை பார்த்துட்டு போய் 2 நெய் தீபம் ஏற்றி மல்லிகைப்பூ வைத்து வணங்கி வாருங்கள். துர்காதேவிக்கு மல்லிகைப்பூ வைக்கும்போது ரொம்ப சிறப்பான ஒன்று, மன அமைதி ஏற்படும். அந்த ராகு காலம் வெள்ளிக்கிழமை ராகு காலம் போக முடிகிறவங்க போகலாம், இல்லை அப்படின்னா டைம் அனுசரித்து போகலாம், தப்பில்லைங்க. இந்த வாரம் மிதுன ராசிக்கு துர்காதேவி துணையோடு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாரமாக அமையும். அடுத்து கடமையும் கண்ணியமும் கொண்ட நம்ம கடகராசி நண்பர்களே, உற்சாகமாக இருக்கும் வாரமாக அமையுது. அஷ்டம சனியே நடந்தாலும் சரி, அதுக்கு அடுத்தது ஒரு பக்கம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கக்கூடிய வாரமாக அமையும். இந்த வாரம் நம்மளுக்கு ஆரம்பமே நல்ல சிறப்பான விநாயகர் சங்கடகர சதுர்த்தி அன்று ஆரம்பிக்க போகுது. உற்சாகத்துடன் நம்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் வீட்டு நம்ம கடகராசிக்குண்டான அதிபதி சந்திரனே போய் 6ஆம் இடத்துல தனுசுல உட்காரும்போது எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க. அந்த அளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வேண்டான்னு வெளியே போனவங்க கூட வந்து என்ன அப்படின்னு பேசக்கூடிய வாரமாக அமையுது. ராசிக்கு 7ஆம் இடம் செவ்வாய் புதன், அதாவது ஞாயிறு திங்கள் நம்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து நண்பர்கள் வந்து சேருவார்கள். 7ஆம் இடத்து மகர வீட்டில் சந்திரன் உட்காருவதால் கணவன் மனைவி ஒத்துமை ஏற்படும். சந்தோஷமாக அந்யோன்யத்துடன் இந்த வாரம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். திருமண தடை ஏற்படுவதற்கு நற்செய்தி வந்து சேரும். தடைப்பட்டு சந்திராஷ்டமம் அப்படின்ட்டு பாதிப்புகள் வந்தாலும் கூட அந்த கெட்டதுலேயும் நல்லது அப்படின்னு நல்ல அனுகிரகம் வந்து சேரும். அதே போல் நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் கும்பத்தில் உட்காரும்போது, அஸ்தமனத்தில் உட்காரும்போது உஷாராக இருக்க வேண்டும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம உஷாராக இருக்க வேண்டும். அந்த உஷாராக இருக்கும்போது நம்ம பகைமை இருந்தாலுமே அதை மீண்டு வந்துடக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு வேலையை தேடிக்கிட்டு இருக்கும், கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு சனிக்கிழமை நல்ல செய்தி வந்து சேர்ந்துடும்.
ஏன்னா ராசிக்கு 9ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் உட்காரும்போது நம்மளுக்கு தொழில் தன்னால் கஷ்டமாக இருக்குது வரலன்னு சொன்னவங்களுக்கு வந்து சேரும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு சார்ந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னாலும் கிடைக்கும். வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல செய்தி வரும். இன்னொன்று, உற்சாகமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒத்துமை வலுப்படுத்தினாலும் குழந்தைகள்னால் சில பிரச்சனைகள் வந்து சேரும். கவனமாக அந்த குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வந்தாலும் அதை பார்த்து உஷாராக பேசி நல்லதா அவங்கள மாற்றிடுங்க. மாற்றக்கூடிய நாளாக இப்போ இந்த வாரம் இருக்கும். தாய் தந்தையரிடம் மனஸ்தாபங்கள் வந்து சேரும். கொஞ்சம் உஷாராக பார்த்து பேசுங்க. கோபப்பட வேண்டாம். அதே போல் உடல் நலம் அப்படின்னு சொல்லக்கூடியது நரம்பு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் இருக்கும். நம்ம சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரொம்ப வருத்திக்கிட்டு கஷ்டத்தை மேநோக்கி போட்டுக்க வேண்டாம். இந்த வியாழக்கிழமை வரும்போது அந்த கவனமாக இருங்க. இந்த வியாழன் வெள்ளி உஷாராக இருந்தாலே போதும். குழந்தைகள் படிப்பு ஸ்தானம் நல்லா இருக்கும். ஸ்பெஷல் கிளாஸ் போனாலும் முன்னேற்றம் இருக்குது. குழந்தைங்கள்னால ஏதோ ஒரு சண்டை போட்டுக்கிட்டு காயம் பண்ணிக்கிட்டு வந்துடுவாங்க. கவனமாக இருக்க வேணும். இந்த வாரம் நம்ம கடகராசிக்கு பெண்களுக்கு ஒரு மார்பகம் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த அதை சின்னதாக வலிக்குதுன்ட்டு சொல்லி அசால்ட்டாக விட்டுடாதீங்க. இந்த வலி இருக்கிறது மருத்துவத்தை அணுகி என்ன எதுன்னு செக்கப் பண்ணி பார்த்துக்குங்க. அதிகமாக அப்புறம் விட்டுட்டு ரொம்ப வேதனைப்பட வேணாம். சுருக்குன்னு வலி இருந்தால் போய் பாருங்க, நன்மை ஏற்படுத்தும். நம்ம கடகராசி இந்த வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக இருந்தாலும் சில தடங்கல்கள் மனஸ்தாபங்கள் இந்த மாதிரி வந்து சேரக்கூடிய சந்திராஷ்டமெல்லாம் வர்றதுனால காலபைரவர் வழிபாடு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த காலபைரவருக்கு 8 நல்லெண்ணெய் தீபம் அகல் விளக்கில் 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் நம்மளுக்கு ரொம்ப பாரமாக இருக்கக்கூடியது குறைய ஆரம்பிக்கும். சுமூகமான வெற்றியை காணக்கூடிய வாரமாக அமையும். கடகராசிக்கு இந்த வாரம் சிரமத்திலையும் ஒரு வலுவு அப்படிங்கிறது வெற்றியை காணக்கூடிய வாரம். அடுத்து நம்ம நேர்மையும் கம்பீரமும் கொண்ட நம்ம சிம்மராசி நண்பர்களே, இந்த வாரம் நம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் தனுசு வீட்டில் அமர்வதால் குழந்தைகளால் ஒரு சந்தோஷம் ஏற்படுத்தும். சின்ன விளையாட்டில் கூட அந்த குழந்தைகள்னால இன்பத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே போல நம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தில் ஞாயிறு திங்கள் நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடியதாக இருந்தாலும் செவ்வாய் புதன் நம்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் போய் மகரத்தில் இருக்கும்போது இந்த எதிரிகளால் நம்மளுக்கு ஒரு சில சிக்கல்கள் வந்து சேரும். குரு பார்வை 9ஆம் பார்வையாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒன்று நம்மளை அவமானப்படுத்தவோ இல்லை கெட்ட வழியில் கொண்டு போகவோ ஏதோ ஒரு விதத்தில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உஷாராக இருங்க. அந்த நாள் நம்ம உஷாராக இருக்கிறது நல்லது. அடுத்து நம்மளுக்கு மெயினாக இந்த செவ்வாய் புதன் மகரத்தில் இருந்து பாதிப்பாக இருந்தாலும் புதன் வியாழன் கும்பத்தில் வெள்ளிக்கிழமை வரைக்கும்
7ஆம் பார்வையாக இருக்கிறதுனால சந்திரன் 7ஆம் வீட்டில் இருப்பதால், ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் சில சிக்கல்கள் வருமான ரீதியாகவோ இல்லை உறவு ரீதியாகவோ வரும். அதை உஷாராக பார்த்துக்கிட்டா பரவாயில்ல. குரு பார்வை அப்படிங்கிறது நம்மளுக்கு குறைவாக இருக்கிறதுனால பேச்சு அதிகமாக பேசாமல் பார்த்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியம், மன அலைச்சல் இதெல்லாம் உங்களுக்கு குறையும். உடல் ஆரோக்கியமே இருக்காது. நம்ம பதட்டம், வயிற்று பிரச்சனை இதெல்லாம் ரொம்ப பாதிப்பு கொடுக்கும். பார்த்து உஷாராக இருக்கணும். நம்ம ராசிக்கு 8ஆம் இடம் மீனம், அதில் சந்திரன் சனிக்கிழமை உட்காரும்போது சந்திராஷ்டமம் ஏற்படும். அறவே சனிக்கிழமை மௌனம் சாதிப்பது ரொம்ப நல்லது. உஷாராக இருந்து வழி நடத்தணும். ஏன்னா இந்த வாரம் நம்மளுக்கு சுமாரான வாரமாக இருக்கிறதுனால நம்ம ஆஹா ஓஹோ அதை செய்யலாம் இதை செய்யலாம் நல்ல பேர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்ல பேர் இந்த வாரம் கிடைக்காது. என்ன செஞ்சாலும் அது மனஸ்தாபங்கள் தான் சேரும். அதனால் இந்த வாரம் உஷாராக இருக்கவும், அதே போல் தெய்வ அனுகிரகம் ஆதிசக்தியை வணங்கி வந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஆதிசக்தி அப்படின்னாலே பராசக்தி தான். அம்மன், எந்த கோயிலுக்கு போனாலும் அம்மன் சன்னதியில் போயிட்டு விளக்கு போட்டு முடிந்த அளவுக்கு 5 மண் தீபத்தில் விளக்கு, நெய் தீபத்தில் போட்டு உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, சுகம் பெறும். அதே போல் இந்த வாரம் வாராகி அம்மனை வணங்கி வந்தாலும் ரொம்ப சிறப்பு. வாராகி அம்மன் துணை நமக்கு சேரும். ஆதிசக்தியின் துணையும் நம்மளுக்கு சிறப்பாக கொடுக்கும். அந்த சக்தியை நம்ம வணங்கும்போது இந்த பாதிப்பெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி இந்த வாரம் சிறப்பாகவே இருக்கும். அடுத்து வசீகரமும் பேச்சாற்றலும் கொண்ட நம்ம கன்னிராசி நண்பர்களே, இந்த வாரம் நம்மளுக்கு சுகம் பெற்று மன வருத்தத்துடன் இருக்கக்கூடியவங்க கூட இந்த வாரம் சிரிப்பாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாரமாக அமையுது. நம்ம ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் தனுசு வீட்டில் சந்திரன் இருப்பதால் சந்தோஷம், மனசளவு வேதனைப்பட்டு இருந்த உங்களுக்கு பெற்றோர்களால் மன நிறைவு ஏற்படும். அதே போல ராசிக்கு 5ஆம் இடம் மகரத்தில் சந்திரன் இருப்பதால் ரொம்ப ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மகிழ்ச்சி பெற்றோர்களால். அண்ணா 5ஆம் இடம் குழந்தைகள்னால் சந்தோஷம். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடியது. தொழிலில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மீறி நீங்கள் வெளியே வருவீங்க. லாபகரமாக அமையக்கூடிய வாரமாக அமையுது. அதே போல் ராசிக்கு 6ஆம் இடம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கும்பராசியில் சந்திரன் அமர்வதால் நம்ம யோசித்து பேசணும். சத்ருஸ்தானத்தில் இருப்பதால் நம்ம பேசுகிறத நமக்கு திருப்பி அடிப்பாங்க. அதனால் அந்த டைமில் எதுவாக இருந்தாலும் நம்மளை கேட்க வர்றவங்க கிட்ட இருந்தாலும் சரி, நாம் சொல்ல வேண்டியதாக இருந்தாலும் உஷாராக இருந்து வழி நடத்தினால் நம்ம வெற்றியே நிச்சயம். ராசிக்கு 7ஆம் இடம் மீனத்தில் சனிக்கிழமை சந்திரன் அமர்வதால் கணவன் மனைவிக்குள்ள இருந்த வெறுப்பு தீர்ந்து சந்தோஷம் நிலவும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து நாளாக வாரமாகவும் அமையும். மனக்கசப்பு இந்த உற்றார் உறவினரிடம் இருந்தது கூட தீர்ந்து உங்களுக்கு சுமூகமாக இருக்கும். இந்த வாரம் வேலை வாய்ப்புள்ள சிக்கல்கள் இருந்தாலுமே குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் அமைப்பு நல்லா இருக்கும்.
அந்த சிக்கல்கள் உஷாராக இருக்கணும். அதுதான் அந்த கெட்டதுலேயும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளுக்கு கெட்டது இருந்தாலும் நல்லதும் பண்ணிடும். அப்போ பண வரவும் வந்து சேர்ந்துடும். பெண்களுக்கு இருதய பிரச்சனை கொடுக்கும். இருதய பிரச்சனை இருக்குது, வலி இருக்குது, சுருக்கு சுருக்குன்ட்டு வலி இருக்குதுன்னா மருத்துவத்தை அணுகி பார்த்துக்குங்க. குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் போகிறது, ரொம்ப படிப்பு நல்லாவே வரும். விளையாடுற பிள்ளைங்க பார்த்து விளையாடுங்க. ஆனால் நன்மையாக தான் இந்த வாரம் இருக்குது, பிரச்சனை இல்லை. இந்த கன்னிராசிக்கு ஓஹோன்னு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு சத்ருஸ்தானத்தில் அமருவதால் அந்த நாம்பளே நமக்கு எதிரின்னு சில பிரச்சனைகளை கொண்டு வந்துடுவோம். பார்த்து உஷாராக இருக்கணும். அதே போல் நம்ம தெய்வ அனுகிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாரம் லட்சுமி நரசிம்மரை வணங்கி வந்தால் ரொம்ப சிறப்பு. இந்த வாரம் நம்மளுக்கு சங்கடகர சதுர்த்தி விநாயகர் பூஜை வருது, பஞ்சமி வாராகி தேவி பூஜை வருது, சஷ்டி விரதம் இருப்பாங்க, முருகனோட பூஜை வருது. இன்னொன்று நம்மளுக்கு மெயினாகவே காலபைரவர் தேய்பிரை அஷ்டமிக்கு போய் வணங்குறது ரொம்ப சிறப்பு. எது செஞ்சாலும் இந்த வாரம் லட்சுமி நரசிம்மரை, நம்ம கோயிலுக்கு போக முடியல, வேலையில் இருக்கோம், போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம், முடியல அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட வீட்டிலையே டெய்லி நம்ம குளிச்சுட்டு சாமி கும்பிடும்போது லட்சுமி நரசிம்மராய போற்றி, லட்சுமி நரசிம்மராய போற்றி, லட்சுமி நரசிம்மராய போற்றின்னு வணங்கிட்டு வந்தாலே நம்மளுக்கு அதே நம்மளுக்கு சுகத்தை அள்ளித்தரும். இந்த வாரம் லட்சுமி நரசிம்மர் துணையோடு உங்களுக்கு கெடுதலிலும் நன்மை என்று நல்ல ஒரு செய்தி வந்து சேரும். நன்மையே நடக்கும். திருப்தியான வாரமாக இருக்கும். அடுத்து நியாயமும் செயலாற்றலும் கொண்ட நம்ம துளாராசி நண்பர்களே, இந்த வாரம் நம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையும் தனுசு வீட்டில் சந்திரன் இருப்பதால் மறதி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம வச்ச இடம் ஒரு இடத்துல வச்சிடுவோம், வேலை அவசரத்தில் அதை வச்சுட்டு தேடிக்கிட்டே இருப்போம். நம்ம கண்ணு முன்னே இருந்தாலும் கிடைக்காது, அந்த மாதிரி தேடுவோம். அதை நீங்கள் கவனமுடன் இருந்தாலே போதும், எடுத்துக்குவீங்க. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நம்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல மகரத்தில் சந்திரன் உட்காருவதால், குரு 9ஆம் பார்வை பார்ப்பதால் சுகம் நம்ம இல்லறம் பந்தத்தில் குடும்பத்திலேயோ பெற்றோர்களாலேயோ சந்தோஷமாக இருக்கக்கூடிய நற்செய்தி வந்து சேரும். மகிழ்ச்சி காணக்கூடிய வாரமாக அமையும். நம்ம ராசிக்கு 5ஆம் இடத்துல வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கும்பத்தில் சந்திரன் இருப்பதால் குழந்தைகளால் நற்பலன் வந்து சேரும். குழந்தைகளால் மனசு நிறைவு, அதாவது நம்ம படிக்கவே மாட்டேங்கிறான், இப்படி இருக்கானே, எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், கோபத்தில் பெரிய பையனாட்டம் பேசுகிறான் அப்படின்னு இருந்தவங்க இந்த வாரம் அந்த குழந்தைங்க உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு கோபமாக படுற இடத்துல கோபம் படாமல் சரிம்மா நான் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிற குழந்தைங்களா மாறிடும். நம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல, அதாவது 7ஆம் இடம் குரு இப்போ மாறி ரிஷபத்தில் உட்கார்ந்து இருப்பதால் நம்ம ராசிக்கு பார்வை இல்லை. ஏன்னா 7ஆம் இடம் குரு மேசத்தில் இருந்தவர் இப்போ 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரே நம்ம ராசிக்கு. எப்படின்னாலும் நம்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நன்மை தான் ஏற்படும். அதே போல் நம்ம ராசிக்கு 6ஆம் இடம் சனிக்கிழமை மீனத்துக்கு போகும்போது சத்ருஸ்தானத்தில் சந்திரன் அமரும் போது நம்ம பேசுறது கொஞ்சம் கவனமாக பேசணும். இப்போ வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க கேட்குற கேள்வி நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு நம்ம கோவப்பட்டு பேசினா அந்த வேலை கிடைக்காது. அதை பார்த்து அதே போல்
நம்ம சத்துருஸ்தானத்தில் இருப்பதால் நம்மளுக்கு பலவித நன்மைகள் வர்றதையும் தக்க வச்சுக்க முடியும். ஏன்னா எதிரிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பயந்துக்கிட்டு போயிடுவாங்க. இவங்கக்கிட்ட யார் பேசுவா அப்படின்ட்டு அந்த நல்லதும் நம்மளுக்கு வந்து சேரும். ஏன்னா நம்ம ராசிக்கு 6ஆம் இடம் சத்துருஸ்தானத்தில் இருந்தாலும் குரு பார்வை 11ஆம் இடம் பார்ப்பதால் அந்த எதிரிகள் வர்றவங்களும் நம்ம வந்து திட்டும் போது அவங்க அப்படியே மாறிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்தவங்க அப்படியே மாறி நம்மளுக்கு சாதகமாக வந்துடுவாங்க. இப்போ எதிரி வராங்க, நம்மளுக்கு பிடிக்காதவங்க வேணும்னே சண்டைக்கு வராங்க, அவங்க சொந்தக்காரவங்களே வராங்கன்னு வைங்களேன், வந்து என்னப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்தவங்களே நாங்கள் சொல்லும்போது அப்படியே மாறி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன கரெக்டாக தானே சொல்லுவாங்க, ஏப்பா விடுப்பா விடுப்பா போங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சாதகமாக வந்து சேரும் சிறப்பான வாரமாக அமையும். நம்ம துளாராசிக்கு வணங்கக்கூடிய இந்த வாரம் தெய்வம் என்னவென்றால் வைஷ்ணவி தேவியை வணங்கி வாருங்கள். வைஷ்ணவி தேவி கோயிலில் இல்லை அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க, விஷ்ணு துர்க்கை இருந்தாலே நம்ம வணங்கிட்டு வரலாம். விஷ்ணு துர்க்கை வேறு, வைஷ்ணவி தேவி வேறு அப்படிங்கிறது இல்லை. விஷ்ணு தேவிக்கு நம்ம வணங்கி வரும்போது அருள் கிடைக்கக்கூடியது. வைஷ்ணவி தேவி கோயில் இல்லைன்னாலும் தினம்தோறும் வைஷ்ணவி தேவியே போற்றி, வைஷ்ணவி தேவியே போற்றி, வைஷ்ணவி தேவியே போற்றின்னு 3 முறை வணங்கி வந்தாலே போதும். இந்த வாரம் சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு அருகம்புல் மாலை போடுங்கள். அதே போல் வாராகி அம்மனுக்கு 5 நெய் தீபம் ஏற்றி வாருங்கள். சஷ்டி நாள் முருகனுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி வாருங்கள். காலபைரவருக்கு 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாருங்கள். இந்த வாரம் நமக்கு சுமூகமான வாரமாக, சனிக்கிழமை நல்ல செய்தியோடு சந்தோஷமாக நிறையக்கூடியதாக இருக்கும். இந்த வாரம் துளாராசிக்கு சிறப்பானதே. அடுத்து உதவும் மனமும் துணிவும் கொண்ட நம்ம விருச்சக ராசி நண்பர்களே, ரொம்ப ரொம்ப சிறப்பான வாரமாக அமையுது. நம்ம ராசிக்கு 2ஆம் இடம் தனுசு வீட்டில் சந்திரன் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை இருப்பதால் 2ஆம் இடம் இருந்தாலே குடும்பம் செழிப்பு உண்டாகும். குடும்பத்தில் நல்ல செய்தி வந்து சேரும். உற்சாகத்துடன் நீங்க கஷ்டப்பட்டது நற்பலன் வந்து சேரும். அடுத்து ராசிக்கு நம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் புதன் மகரத்துல போய் சந்திரன் உட்காரும் போது 3ஆம் இடம் கவனக்குறைவு ஏற்படும். மன அலைச்சலுக்கு ஆளாவீங்க. ரொம்ப வேலை கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு அப்புறம் முடியல அப்படின்னு படுக்கிற மாதிரி வந்துடும். பார்த்து கொஞ்சம் நிதானமாகவே செய்யுங்க. வேலை தடை ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் வேலை வாய்ப்பு வந்து சேரும். ஏன்னா நம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல ரிஷபத்தில் குரு உட்காந்து பார்வை பார்க்குறாரு. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல கும்பத்தில் சந்திரன் உட்காரும்போது சுகச்செலவு வந்து சேரும். விடுபட்ட கடன் நிலுவையில் இருந்தது வசூலுக்கு நம்ம கைக்கு வந்து சேரும். வேலை வாய்ப்பு தேடுகிறவர்களுக்கு கண்டிப்பாக நற்பலன் கொடுக்கும். பெண்களுக்கு அசால்ட்டு தைரியம் கொடுக்கும். பயந்துக்கிட்டே இருந்தவங்க இப்போ வந்து துணிஞ்சு செய்யலாம், இது நமக்கு சாதகம் அப்படிங்கிறது வந்து சேரும். அதே போல் நம்ம ராசிக்கு 5ஆம் இடம் சனிக்கிழமை மீன ராசியில் சந்திரன் உட்காருவதால் குழந்தைகளால் நன்மை ஏற்படுத்தும். உற்சாகம், வேலை வாய்ப்பு, குழந்தைகள் தேடிட்டு இருக்காங்க, நான் படிச்சுட்டு இருந்து வேலை வாய்ப்பு நல்ல செய்தியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. வேலை கிடைச்சிடுச்சுமா, நம்மளை எதிர்பார்த்த வேலையே கிடைச்சிடுச்சுங்கிறது வரும்.
பெண்களுக்கு உடல் உபாதை சின்ன சின்ன சோர்வு கொடுக்கும், வேற பயப்பட தேவையில்லைங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. சங்கடகர சதுர்த்தி விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டு வணங்கி வாருங்க. வாராகி அம்மனுக்கு மெயினாக 5 நெய் தீபம் ஏற்றி வாருங்க. முடிந்தளவுக்கு மல்லிகைப்பூ கொண்டு போய் கொடுங்க. சஷ்டி விரதம் இருப்பவர்கள் நலமுடன் செய்யுங்க. முருகனுக்கு கற்கண்டு வைத்து பூஜை பண்ணுங்க. காலபைரவருக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பாக பூஜை நடக்கக்கூடிய இடத்துல நல்லெண்ணெய் தீபம் 8 தீபம் ஏற்றி வாருங்க. இந்த வாரம் நம்ம விருச்சக ராசி கொண்ட உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் என்னன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு. அனுமனை வணங்கி வந்தால் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த வாரம் கொடுக்கும். உற்சாகத்துடனும் இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாகவே நிற்பீங்க. இந்த வாரம் ஆஞ்சநேயரை வணங்கி வந்தால் ஆதாயம் உண்டு, நல்லது நடக்கக்கூடிய வாரமாக அமையுதுங்க. தானுண்டு தன் செயலுண்டுன்னு இருக்கும் நம்ம தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக இருக்கு. இந்த தனுசு ராசிக்கு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் தனுசு ராசியிலேயே சந்திரன் அமர்வதால் ரொம்ப உற்சாகத்துடனும் வேலையில் சுறுசுறுப்பாகவும் செய்யக்கூடிய நேரமாக அமையும். தெய்வ அனுகிரகம் சிறப்பாகவே இருக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் பேச்சுக்கு மீற வழி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்த நாள் சிறப்பாக இந்த வாரம் அமையும். அதே போல் ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் மகரத்தில் சந்திரன் உட்காருவதால் செவ்வாய் புதன் உங்களுக்கு குடும்பத்தார் உங்களால் சந்தோஷப்படுவாங்க, மன நிறைவு ஏற்படும். ஏன்னா குரு பார்வை ரிஷபத்திலிருந்து 9ஆம் பார்வையாக மகர வீட்டை பார்க்கும்போது அந்த ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே குடும்பஸ்தானத்திலேயே உட்காரும்போது குடும்பத்தில் உங்களால் ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்துடுவீங்க. அதே போல் ராசிக்கு 3ஆம் இடம் வியாழன் வெள்ளிக்கிழமை கும்பத்தில் சந்திரன் அமைவதால் கொஞ்சம் மறதி ஏற்படும், கவனமாக இருங்க. நம்ம ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு எந்த இடத்துலையோ வச்சுட்டு அதே இடத்துல வச்சுக்கிட்டோம், நம்ம பேக்கெட்டில் வச்சுக்கிட்டே தேடுவோம் எங்கே காணோன்ட்டு. அந்த மாதிரி கொஞ்சம் மறதி ஏற்படுத்தும். அதை உஷாராக நிதானமாக செயல்படுங்க, அவசரப்பட வேண்டாம். நம்ம ராசிக்கு 4ஆம் இடம் சனி கிழமை மீனத்தில் சந்திரன் உட்காரும்போது நம்ம குரு வீட்டிலேயே தான் உட்காரும்போது மன நிறைவு, எத்தனை நாள் கனவு நம்மளுக்கு நிறைவேறிடுச்சு, குடும்பத்தில் மனசு நிறைஞ்சிடுச்சு அப்படின்னு சனிக்கிழமை மன நிறைவு ஏற்படுத்தி கொடுத்துடுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமே. தைரியமும் அதே போல வேகமும் உங்களுக்கு இருக்கும். அந்த வேகமும் உங்களை கை தூக்கி விட்டுடும். நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வாரம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்தால் நன்மை ஏற்படுத்தும். தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை போட்டு 2 நெய் தீபம் ஏற்றி வந்து அர்ச்சனை செய்து வந்தாலே இந்த வாரம் உங்களுக்கு சுமூகமான வாரமாக அமையுங்க. அடுத்து நம்ம அஞ்சா பேச்சும் கடின உழைப்பும் கொண்ட நம்ம மகர ராசி நண்பர்களே, இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல தனுசு வீட்டில் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும்
உக்காந்துருக்கிறாரே சந்திரன் அப்படின்னு பார்த்தோம்னா விரயத்தில் இருக்கிறாரு. அப்போ விரயத்தில் இருக்கும்போது என்ன பண்ணணும்? நம்ம உஷாராக இருக்கணும். பேச்சு கொடுத்து மாட்டிக்க கூடாது. அவசரப்பட்டு நான் செய்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு பின்வாங்க கூடாது. அது உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஆனால் அந்த நாள் நீங்கள் வாக்கு கொடுத்துடாதீங்க. ரொம்ப உஷாராக இருங்க. அடுத்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை உங்கள் ராசிக்கு நம்ம மகர ராசியிலேயே சந்திரன் உட்காரும்போது தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். வேலை வாய்ப்புல ரொம்ப வெற்றிகரமாக சாதிச்சு காட்டிடுவீங்க. வெளியூர் பயணம் வேலை வாய்ப்பா போறவங்க சக்சஸ் ஆகும். வெளிநாடு வாய்ப்பு தேடுகிறவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு வேலை நமக்கு சாதகமாகவே அமையும். இந்த செவ்வாய் புதன் நம்மளுக்கு நல்ல ஒரு சுமூகமான நாளாக அமையும். அடுத்து நம்ம ராசிக்கு 2ஆம் இடம் கும்பத்தில் வியாழன் வெள்ளிக்கிழமை சந்திரன் போய் உட்காருவார். நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்காந்து இருக்கும்போது குடும்பஸ்தானத்திலேயே இப்போ கோச்சார ரீதியாக நம்ம கும்பராசிக்கு சனி உட்காந்துருக்கார். அப்போ நம்ம சந்திரனும் போய் உட்காந்தா என்ன ஆகும்? 2ஆம் இடம் சனி உட்காரும்போது வார்த்தையால் கெட்டு போகும். உஷாராக பேசணும். அந்த வார்த்தையால் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டயே மாட்டிக்குவோம். வெளியே யாருக்கிட்டையோ பேசுனா நம்ம குடும்பத்தை கெட்ட பேர் உண்டு பண்ணிடுவாங்க. அதனால் யாருக்கிட்டையாக இருந்தாலும் பார்த்து ஜாக்கிரதையாக பேசவும், நல்லதுவாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அது வரதா இருந்தாலும் உஷாராக இருந்தால் இந்த நாள் நமக்கு சாதகமாகவே பாதிப்பில்லாமல் அமையும். அடுத்து நம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல சனிக்கிழமை மீனத்தில் சந்திரன் இருப்பதால் அதாவது மறைஞ்சு போயிடும். இந்த மறைவு அப்படிங்கும்போது நம்ம குடும்பத்திலேயே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அதை அன்னைக்கு நாள் மறந்துடுவீங்க. மறந்து சகஜ நிலைக்கு மாறி பேச தொடங்கிடுவீங்க. ஏன்னா குரு பார்வை 11ஆம் இடத்துல கொடுப்பதனால் அந்த மறதி கொடுத்துடும். நம்ம போட அது என்ன பிரச்சனை நடந்துச்சு, அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உருவாகிடும். நல்ல சிறப்பாக தொழில் அமைப்பு நடக்கும். இந்த மகர ராசிக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமே. சில சமயத்தில் உடல் உபாதைகள் வந்தாலும் ஆபத்து கொடுக்காது. 7 சனி நடக்குதுமா அப்படின்னாலும் விநாயகரை வணங்கி வாருங்கள். சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் அருகம்புல் மாலை போட்டு வணங்கி வாருங்கள். உபாதைகள் நீங்கும். காலபைரவருக்கு 8 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வரும்போது பாதிப்புகள் இருக்காது. அதே போல தெய்வ அனுகிரகம் அப்படின்னு பார்க்கும்போது காளி தேவியை வணங்கி வந்தால் கஷ்டங்களை விலக்கி தரும். கடன் தொல்லையிலிருந்து நம்மளுக்கு விமோசனமாகும். கடன் கட்ட முடியல, நிலுவையில் இருக்கு, ஒரு பேங்க்ல கடன் வாங்கிட்டோம், பேங்க்காரவங்க தொந்தரவு பண்றாங்க, டார்ச்சலா இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காளி தேவி கோயிலுக்கு போய் மல்லிகைப்பூ கொடுத்து 2 நெய் தீபம் ஏற்றி வந்தாலே பாதிப்பு தீரும். முடிந்த அளவுக்கு 2 மண் தீபம் போட்டு வணங்கி வாருங்கள். எலுமிச்சை மாலை முடிந்தால் கோர்த்து மாலையாக போட்டு வணங்கி வாருங்கள். காளி தேவியை வணங்கின வரைக்கும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இந்த வாரம் மகர ராசிக்கு நன்மையே. அடுத்து கருத்தாற்றலும் சுறுசுறுப்பும் கொண்ட நம்ம கும்பராசி நண்பர்களே, இந்த வாரம் நமக்கு சுமூகமான வாரமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்பிக்கும் போதே நம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல தனுசுல சந்திரன் உட்காந்து லாபத்தை கொடுக்குறாரு. சங்கடகர சதுர்த்தியோட விநாயகரோட அருளாலேயே நம்மளுக்கு லாபத்தை தராங்க. அப்ப ஞாயிறு திங்கள் 2 நாளும் நம்மளுக்கு சுமூகமான வெற்றியே, லாபகரமாகவும் இருக்கும். நம்ம தேடி பணம் கொடுத்துட்டு போவாங்க, வராத பணமும் சேரும். அடுத்து
நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல மகரத்தில் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் சந்திரன் அமர்வதால் விரயத்தில் அமர்வதால் கொஞ்சம் அந்த 2 நாள் உஷாராக இருக்க வேண்டும். ஏன்னா வீண் விரயம் வந்து சேர்ந்துடும். திடீர்னு ஒரு மருத்துவ செலவு, திடீர்னு அடிபட்டுட்டோம், இல்லை ஜுரம் வந்துடுச்சு, ஓடி தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு சேர்த்துற மாதிரி வந்துடுச்சு அப்படிங்கிற வைத்திய செலவு கொடுத்துடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம ராசியிலேயே சந்திரன் உட்காரும்போது நம்ம வாய்மையே வெல்லும். இந்த மாதிரி நம்ம சொல்கிற ஒரு இது நமக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நம்மளுக்கு குரு பார்வை இல்லைன்னாலும் கூட ராசியில் உட்காரும்போது சனியோடு இருக்கும்போது தெய்வ அனுகிரகத்தை பெற்று இருப்போம். நம்ம 7 சனி நடக்குது இருந்தாலும் மெயினாக விநாயகரை வணங்கி வாருங்கள். முடிந்த அளவுக்கு வாராகி அம்மனையும் காலபைரவரையும் வணங்கி வந்தால் இந்த வாரம் நம்மளுக்கு சிறப்பான வாரமாக இருக்கும். நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல சனிக்கிழமை மீனத்தில் சந்திரன் உட்காரும்போது சனிக்கிழமை நம்மளுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும், தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும், லாபகரமாக வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து சேரும், வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உடல் உபாதை சின்ன உடல் உபாதை தான் பெருசாக வரக்கூடியதாக இருக்காது. ஆனால் விரை செலவு அதிகமாகும். அதில் மட்டும் பார்த்து கவனமாக இருங்க. இந்த வாரம் வணங்கக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னா மெயினாக பெருமாளை வணங்கி வந்தால் நம்மளுக்கு சுகம் பெறும். அந்த பெருமாளுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. ஒரு 1/4 லிட்டரோ 100 மில்லியோ ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பெருமாளுக்கு கொடுத்து வணங்கி வந்தால் இந்த வாரம் நமக்கு சுமூகமான வாரமாகவே அமையும். கும்பராசி நல்ல ராசி, நல்ல வாரமாக அமையும். இந்த வாரம் வெற்றியை காணக்கூடிய வாரமாகவே இருக்கும். அடுத்து கருணையும் கனிவும் கொண்ட நம்ம மீனராசி நண்பர்களே, இந்த வாரம் நமக்கு நலமா அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை நம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல தனுசுல சந்திரன் உட்காரும்போது லாபஸ்தானமும் தொழில் ஸ்தானமும் பெருகக்கூடியதாக வரும். நம்ம வேலை செஞ்சதுக்கு பலனானா லாபம் அதிகமாகவே வந்து சேரும். இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சுமூகமாக வெற்றியை காணக்கூடிய நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மகரத்தில் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சந்திரன் அமைவதால் லாபகரமான வெற்றி, புது முயற்சிகள் நிறைவேறும், வேலை வாய்ப்பு நன்மையாக அமையும், பெண்களுக்கு உத்தியோக உயர்வு கொடுக்கும், குழந்தைகளுக்கு நல்ல செயலாற்றல் வந்து சேரும், வெற்றியை காணக்கூடிய வாரமாகவே அமையும். நம்ம ராசிக்கு 12ஆம் இடம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை விரயத்தில் வருவதால் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்த லாபம் விரயத்தில் போகிற மாதிரி இருக்கும். அந்த விரயத்தை நம்ம சுப விரயமாக மாற்றிடுங்க. ஒரு பொன் பொருள் இல்லை ஏதோ ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி போடுங்க. அப்போ நம்ம விரயத்தில் வைத்திய விரயத்திலிருந்து தப்பிச்சுக்குவோம். இல்லைன்னா வீண் விரயமாக பணம் போயிடும். அதனால் உஷாராக அந்த நாள் இருந்து செயல்பாடு பண்ணுங்க. அடுத்து குழந்தைகளால் நன்மை செய்திகள் வந்து சேரும். நம்ம ராசியிலேயே சனிக்கிழமை சந்திரன் அமர்வதால் உற்சாகமாகவும் மனதில் ஏற்பட்ட காயங்கள் அது புண்ணாறும், புதிய ஒரு உற்சாகம் ஏற்படுத்தும். சொற்பொழிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் தைரியமாக ஒருத்தர்கிட்ட பேசக்கூடியதாக வரும். புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக சனிக்கிழமை அமைவதால் இந்த வார வழிபாடு உங்களுக்கு சிவலிங்கத்தை வணங்கி வாருங்கள். சிவலிங்கத்துக்கு
முடிந்த அளவுக்கு நம்ம வில்வ மாலை போட்டு வணங்கி வந்தால் நன்மை. அந்த கோயிலுக்கு சென்று விபூதி எடுத்துட்டு வந்து வீட்டில் தண்ணீரில் கரைத்து தெளித்து வந்தால் துஷ்ட சக்திகள் விலகி நல்ல சக்தி வரும். இந்த வாரம் உங்களுக்கு உற்சாக வாரமே. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி லாபம் தரக்கூடிய வாரமாக அமையும். இந்த வாரம் 12 ராசி நண்பர்களுக்கும் நல்லதே நடக்கும், நன்மை பெருகும்.